வணக்கம் நண்பர்களே. இப்போது சூரிய பகவானுடைய சிறப்பான ஆற்றலை பற்றி பார்ப்போம். சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் அயனங்கள் என்று பிரிப்பார்கள். அயனங்கள் என்றால் உத்தராயண காலங்கள், தட்சிணாயன காலங்கள் என்று பிரிப்பார்கள். உத்தராயண காலங்கள் என்றால் தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் செல்லக்கூடிய சூரிய பகவான். தட்சிணாயன காலங்கள் என்றால் ஆடி மாதத்திலிருந்து தனுர் மாதம் வரைக்கும் செல்லக்கூடிய காலங்கள். இந்த உத்தராயண காலங்களிலிருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்கள் செல்லக்கூடிய சூரிய பகவான். அதே தட்சிணாயன காலங்கள் என்றால் கடகராசியிலிருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, தை மாதங்களுக்கு செல்லக்கூடிய சூரிய பகவான். இதை தட்சிணாயன காலங்கள் என்று சொல்லுவார்கள். இதில் மாறுபட்ட குணங்கள் உடையவர்களாகவும் இருப்பார்கள். உத்தராயண காலங்களும் தட்சிணாயன காலங்களில் பிறக்கக்கூடியவர்கள். சூரிய பகவானை ஆத்மகாரன் என்று அழைப்பார்கள். அது தந்தையை குறிக்கும் சூரிய பகவானின் கோல். அதே சமயத்தில் சூரிய பகவானுக்கு ஆற்றல் உகந்த கல் மாணிக்கக்கல், மோதிரக்கல் என்று அழைப்பார்கள். சூரிய பகவானுக்கு ஒரு சூரிய பகவான் தட்சிணாயன காலம், உத்தராயண காலங்கள் பிறக்கக்கூடியவர்கள் மாறுபட்ட குணங்கள் உடையவர்களாகவும், உத்தராயண காலங்களில் பிறக்கக்கூடியவர்கள் சிறப்பான படிப்பு ஆற்றல் உடையவர்களாகவும், அரசாங்கத்தில் முதன்மை பதவியில் இருக்கக்கூடியவர்களாகவும், பொறுப்புள்ள துறைகளில் இருக்கக்கூடியவரும், அதிகார துறைகளில் உடையவர்களாகவும் சிறப்பான ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். அதே தட்சிணாயன காலங்களில் வீரியம் படைத்தவர்களாகவும், எதிலையும் சாதிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாகவும், ஆர்வம் ஆற்றல் உடையவர்களாகவும், பேரும் புகழும் எடுக்கக்கூடிய தன்மைகளாகவும், அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் சிறப்பாக ஆற்றல் பணி புரியவர்களாகவும் இருப்பார்கள். இது ஒரு மாறுபட்ட குணங்கள் உடையவர்கள். உத்தராயண காலங்கள், தட்சிணாயன காலங்கள் உடையவர்கள். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் சாதகமா அமையவில்லை என்றால் அவர்கள் இந்த ரூபி என்ற மாணிக்கக்கல்லை அணியலாம். இந்த மாணிக்கக்கல் அந்த காலத்தில் சிலப்பதிகாரங்களில் கோவலனுடைய மனைவி கண்ணகி அவள் கால் சிலம்புகளில் மாணிக்க பிறர்களை அணிந்திருந்தாள் என்று சிலப்பதிகாரங்கள் கூறுகிறது. அதே சமயத்தில் அந்த காலத்தில் பாட்டிமார்கள் காதில் அணியும் தோடுகளில் கெம்பு என்ற மாணிக்கக்கல்லும், அதே சமயத்தில் ஆண்கள் காதில் அணியும் கடுக்கம் என்று மாணிக்க கல்லுகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்தில். அப்போ மாணிக்க கல்லினுடைய சிறப்பு வெறும் சிறப்பான ஒரு கல். இந்த மாணிக்கக்கல் சூரிய பகவான் லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 அமைந்து சிறப்பான ஆற்றல் படைக்கக்கூடிய தன்மைகள் உடையவர். ஒருவர் ஜாதகத்தில் சூரிய பகவான் சாதகம் இல்லாதவர்கள் ரூபி என்ற கல்லை, மாணிக்கக்கல்லை அணியும் போது இவர்களுக்கு சாதகமான பலன்களே செய்வார் சூரிய பகவான். படிக்க போகும் பிள்ளைகளுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் பயந்த சுபாவம் உடையவர்கள். இந்த மாணிக்கக்கல்லை அணியும் போது சிறப்பான வீரியமான ஆற்றலை படைக்கக்கூடிய தன்மைகள் உடையவர்கள். இவர்கள் சாதுரியமான மைண்டு உடையவர்களாகவும், விளையாட்டு வீராங்கனையாகவும், விளையாட்டு வீரர்களாகவும், தன்மை உடையவர்களாகவும் வீரியமான ஒரு கல் மாணிக்கக்கல். இவர்களுக்கு சாதுவான குணங்கள் உடையவர்கள் இந்த கல்லை அணியும் போது வீரியமான குணங்களும் வீரியமான ஆற்றலும் படைக்கக்கூடிய தன்மைகள் உடையவர்கள் இந்த மாணிக்கக்கல். இது ஒரு சிறப்பான கல். இந்த கல் அணியும் போது இவர்களுக்கு தைரியத்தன்மையும் வீரியத்தன்மையும் பேச்சாற்றலும் ரொம்ப தைரியமான குணம் படைத்தவர்களாகவும் சிறப்பாக இருப்பார்கள். வணக்கம் நண்பர்களே.